ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா சிக்கன் பிரியாணி. ஓகேங்களா? நான் எப்படி செய்வேன்னு உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் பார்த்துட்டு செய்யுங்க. ரொம்ப ஈஸி, சக்குன்னு முடிஞ்சிடும், சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா 500 கிராம் சிக்கன் கோழி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். பட் பிரியாணி செய்யும்போது நீங்கள் வந்து வித் போனோட போட்டால் தான் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இவ்வளோ பெரிய சைஸில் வெட்டி வச்சுருக்கேன். 500 கிராம். ஓகேங்களா? நம்ம இதை மெரினேட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? எப்படியோ மெரினேட் பண்ணிவிட்டு நம்ம 1 hour வைக்கணும், ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஸோ அதனால் நம்ம இது செஞ்சு வச்சுக்குவோம். சரிங்களா? ஸோ 500 கிராமுக்கு இப்போ உங்கள்கிட்ட வந்து பிரியாணி மிக்ஸ் இருந்துச்சுன்னா இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டினா கரம் மசாலா. ஓகேவா? இது வந்து 1 டேபிள் ஸ்பூன். ஓகே, உளுக்கு போட்டுக்குவோம். சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் உளுக்கு போட்டுக்குவோம். தமரி மஞ்சத்தூள் டீஸ்பூன் போட்டுக்குவோம். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் உளுக்கு போட்டுக்குவோம். இது ரொம்ப போட்டாலும் பிரச்சனை இல்லை, சூப்பராக இருக்கும், போட்டுக்குவோம். அப்புறம் பாருங்கள், இப்போ நான் இந்த மங்கில் தான் 2 மங்கு பாஸ்மதி ரைஸ் நான் குக் பண்ண போகிறேன். ஸோ அதே மங்கு தான் நீங்கள் எதில் வந்து நீங்கள் சோறு ஆக்க போகிறீங்களோ அதே மெஷர்மெண்ட்டில் தான் நீங்கள் எடுக்கணும். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் என்ன கோலையில் சோறு ஆக்க போகிறீங்களோ இல்லை என்ன மங்கில் என்ன போலில் நீங்கள் அரிசி எடுத்து போட போகிறீங்களோ அதுதான் எடுத்து நீங்கள் மெஷர் பண்ணணும். இங்கே வந்து கர்ட் இருக்குது, தயிர். ஸோ இதில் தான் நான் சோறு ஆக்க போகிறேன். 2 கோலை, இது 2 போல் சோறு இதில் தான் நான் ஆக்க போகிறேன். ஸோ அதே போல் நான் எடுத்துகிட்டு பாதி கர்ட் இருக்குது. ஓகேங்களா? தயிர், அதை நான் வந்து இதில் ஊற்றுறேன். ஓகேங்களா? அப்புறம் உப்பு, உங்களுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணணும். நான் ரொம்ப பேர் கேட்டுட்ருக்கீங்க பிரியாணி செய்ய சொல்லி. இது கொஞ்சம் தெரில, இன்றைக்கி தான் செய்யணும்னு நினச்சேன். மேபி வெரி சூன் மட்டன் பிரியாணி நான் செய்கிறேன். ஏன்னா மட்டன் வாங்குறது கொஞ்சம் தூரம் போகணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லா மட்டன் கிடைக்கும். அதனால தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. காலையில் ட்ரைவ் பண்ணிட்டு போகணுன்ட்டு நான் போகல. ஸோ எல்லாமே மட்டன் பிரியாணி தான் ரொம்ப பேர் கேட்டிருக்கீங்க, தெரியும். வெரி சூன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி கோழி பிரியாணி ரொம்ப பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களோட முடிச்சுடுவோம். இதெல்லாம் பார்க்க போனால் நீங்கள் வந்து க்ளவ் போடாமல் ஒன்றும் போடாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணால் தான் பெட்டர். இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுறதுனால இந்த மாதிரி போட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எவ்வளோ மசாலா வேஸ்ட் ஆகுது பார்த்தீங்களா? பார்த்தீங்களா எவ்வளோ ஒட்டிக்கிச்சு, வீணாக ஆச்சு. இதே நான் கை பச்சிருந்தேன்னா வேஸ்ட் ஆகிருக்குமா? ஓகே, பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ 1 hour ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இதே மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்புறம் நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன் என்ன செய்யணுன்னு. இங்கே வந்து 2 போல் நான் கர்ட் எடுத்தேன்னா தயிர், அந்த போல் 2 போல் ஃபுல்லாக பாஸ்மதி ரைஸ் இதில் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 30 minutes தண்ணியில் வைங்க. ஓகேங்களா? ஸோ கோழி வந்து 1 hour, இது 30 minutes. இது 30 minutes முடிஞ்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப நேரம் வைக்காதீங்க, 30 minutes தான். 30 minutes ஆச்சு. ஸோ அரிசியை வந்து நான் டோஸ்ட் பண்ணி வச்சுட்டேன் ஓகே, 1 hour ஆச்சு. இப்போ நான் எப்படி பிரியாணி செய்வேன்னு உங்ககிட்ட காமிக்க போகிறேன். பாருங்கள். இதை பாருங்க, இதை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சினிமன் ஸ்டிக், ஒரு 3 நட்மெக், பிளாக் பெப்பர், அப்புறம் அந்த bunga lawang, ஏலக்காய், அப்புறம் கிராம்பு. ஓகேங்களா? இது மாதிரி எடுத்து வச்சுக்கிங்க.
இங்கே ஒரு பானையில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய், 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். குக் பண்ண கேஸ் ஆன் பண்ணலாம். ஓகே, எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 2 பே லீஃப் போடுவோம். அப்புறம் இது எல்லாமே போடுவோம். போட்டு ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், 1 மினிட் கழித்து நல்லா புரியும். இந்த டைமில் வந்து எந்த மங்கில் வந்து நான் வந்து அரிசி எடுத்து வச்சேனோ அந்த மங்கு ஃபுல்லாக பெரிய வெங்காயம். ஓகேங்களா? இந்த பெரிய வெங்காயம் நல்லா கோல்டன் கலராக வர வரைக்கும் நம்ம வந்து வறுக்கணும். இதுதான் மெயின். பிரியாணிக்கு தான் ரொம்ப முக்கியம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுங்க. பாருங்கள், இப்படி இருக்கும். எப்படியோ 5 to 7 மினிட் ஆகும். அது வெங்காயம் வந்து கோல்டன் கலராக வர்றதுக்கு எப்படியும் 5 to 7 மினிட்டாக வரும். நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? தீச்சிடாதீங்க, பார்த்து. வெங்காயம் வந்து இந்த மாதிரி கலர் வர வரைக்கும் நம்ம வந்து வறுக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு டொமேட்டோ போடுறோம் இல்லை. ஓகேங்களா? இப்போ டொமேட்டோ நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வந்து கிண்டிக்கிட்டு இருக்கணும். டொமேட்டோ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மெரினேட் பண்ண கோழியை உள்ளுக்கு கொட்ட போகிறோம். பாருங்கள், மெரினேட் பண்ண கோழியை உள்ளுக்கு போட்டேன். நல்லா கிண்டிட்டேன். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா? 10 நிமிஷம் அது வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. கோழி வந்து கொஞ்சம் வேகணும். எப்படியோ ஒரு 50 to 60-70% வேகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரிசியை போடணும். ஓகேங்களா? நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே, 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அரிசி இருக்குல்ல, பாஸ்மதி ரைஸு டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதை எடுத்து இது உள்ளுக்கு போட்டு கிண்ட போகிறேன். பாருங்கள், போட்டு கிண்டிட்டேன். இப்போ தான் தண்ணி ஊற்ற போகிறேன். தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ அஞ்சு பச்சை மிளகா போடுறேன். இங்கே வந்து புதினா லீஃபும் இருக்குது, கொரியாண்டர் லீஃபும் இருக்குது. கொரியாண்டர் லீஃப் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். புதினா லீஃபை வந்து நான் கட் பண்ணலை. ஓகேங்களா? இது வந்து கடைசியாக மேலே போடுறோம். போட்டுட்டு லைட்டாக கிண்டிட்டு மூடி வச்சுருவோம். பாருங்கள், இப்படி இருக்கும். இப்போ மூடி வச்சுருவோம். மூடிட்டேன். அந்த பானை மேலே இந்த மாதிரி ஒன்று பானை வச்சு ஹாட் வாட்டர் வச்சு இந்த பானையும் நம்ம மூடிடணும். இப்படி. ஓகேங்களா? மூடி வச்சுட்டு கேஸ் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கணும். ஓகேங்களா? இது எப்படியோ ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகும் நினைக்கிறேன். நம்மளுக்கு தெரியும் அந்த சத்தம். வெயிட் பண்ணுவோம். ஹாய். ஓகே, நான் இந்த பவுலில் தான் அரிசி எடுத்தேன். 2 பவுல். ஓகேங்களா? ஒரு பவுலுக்கு வந்து 1.5 பவுல் தண்ணி. அப்போ நான் 2 பவுல் எடுத்தனால 3 பவுல் அளவுக்கு தண்ணி ஊற்றினேன் அதில், ஐ மீன் பிரியாணியில். ஓகேங்களா? ஸோ இந்த மெஷர்மெண்ட் தான் கரெக்டான மெஷர்மெண்ட், பார்த்துக்கிங்க. சரிங்களா? இப்போ அந்த பிரியாணி வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க, கூட வச்சிடாதீங்க, கீழே தீஞ்சிரும். ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். அது எப்படியோ 15 கூட வராது, மேபி 20, 25 or 30 மினிட்ஸ். அது டிபெண்ட்ஸ், அந்த பானை டிபெண்ட்ஸ், அப்புறம் அது உழுக்குற மெஷர்மெண்ட் அந்த அளவில் டிபெண்ட்ஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும். அதனால் நான் கரெக்ட் மெஷர்மெண்ட் சொல்ல முடியாது. நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன் உங்ககிட்ட. ஓகே ஓகே பாருங்கள், 20 மினிட்ஸ் கழித்து இப்படி இருக்கும். நில்லுங்க, நான் வெளிச்சத்தில் காமிக்கிறேன். இதோ பாருங்க, அது மேலே உழுது மட்டும் கொஞ்சம்
எடுத்து நம்ம திருப்பி திருப்பி போட்டுட்டு மூடி வச்சுருங்க. இப்போ திறக்காதீங்க, இன்னும் சுடுது, இன்னும் சூடாக இருக்குது. அப்படி தான் இருக்கும். அது ஆறி போனோன்னு தான் நம்ம வந்து எடுக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், சூடு கொஞ்சம் ஆறினோன்னே திறந்தா இப்படி தான் இருக்கும். உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக நான் கை விட்றேன். பாருங்கள் எப்படி பளபளன்னு இருக்குது. அந்த ரைஸ்லாம் 1 by 1 அப்படி வந்து இதாகிடும். அண்ட் கோழி சரிங்களா எப்படி வந்துருச்சுன்னு. செம்ம டேஸ்ட்டு போங்க, சூப்பராக இருக்கு. பாருங்கள் எப்படி தான் இருக்கும். சிக்கன் பிரியாணி ரெடி. இது சிக்கன் பிரியாணி யார் வேணாலும் சமைக்கலாம். ரொம்ப ஈஸி, வெரி குயிக். ஓகேங்களா? ரொம்ப பிரதர் அண்ட் சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. பாருங்கள் சூப்பராக இருக்கும். பாருங்கள் அந்த ரைஸ் 1 by 1 பீஸாக செப்பரேட் ஆகிரும். பாருங்கள் அழகாக இருக்கா? அழகாக மட்டும் இல்லை, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? செஞ்சு பார்த்துட்டு என்கிட்ட கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ. ஓகே, ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் போர்டில் போட்டு விற்கும் போது அதுக்கு மேலே வந்து புதினா மின்ட் லீஃப் நீங்கள் கட் பண்ணிவிட்டு மேலே தூவி விட்டாலும் சரி, இல்லை உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் செய்ய மாட்டேன், அதனால தான் மறந்துட்டேன் உங்கள்கிட்ட சொல்ல. உங்களுக்கு வேணும்னா நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். ஓகேங்களா? புதினா லீஃப் மேலே போட்டிங்கன்னா நல்லா ஸ்மெல்லாக கூட்டாக பார்க்கவே நல்லாயிருக்கும். நான் செய்யலை, பிகாஸ் எங்கள் வீட்டு ஆளுக்கு பிடிக்காதுன்னு நான் செய்யலை, அதை மறந்துட்டேன் சொல்ல. ஸோ உங்களுக்கு வேணுமா நீங்கள் செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ, பாய். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுங்கள். பாய்.